பொய்யான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் ஆண்களை சிக்க வைக்கும் பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் ஒரு பெண் ஊழியர் தனது மேலாளரால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி PV குஞ்சிகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கில் சரியாக வேலை செய்யாததற்காக நிறுவனத்தின் மேலாளர் புகார் கொடுத்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கியுள்ளார். இதன் பிறகு தன்னை மேலாளர் திட்டியதாகவும் மிரட்டியதாகவும் அந்த பெண் கூறும் குற்றச்சாட்டை போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை. இன்றைய காலகட்டத்தில் அப்பாவி மக்கள் மீது கடுமையான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போக்கு இருக்கிறது. புகார்தாரர் ஒரு பெண் என்பதால் அவர் கூறுவது முற்றிலும் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஆண் மீது ஒரு பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை வைத்தால் அந்த பெண் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். தவறான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படும் ஒருவருக்கு ஏற்படும் சேதத்தை பணம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே ஈடு செய்ய முடியாது. அவரது நேர்மை, அந்தஸ்து, நற்பெயர் போன்றவற்றை ஒரே ஒரு புகாரால் கெடுத்துவிட முடியும். எனவே இது போன்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பு காவல்துறை இருமுறை யோசிக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.